யோவான் அதிகாரம், சுவிசேஷ புஸ்தகம் யோவானின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லி வாசித்து, அந்த வார்த்தையிலிருந்து நாம் 4 மிக முக்கியமான விஷயங்களை தியானித்து வருகின்றோம். விதையில் துவங்கும் வளர்ச்சி, அது வளர்ச்சியோடு கூட சேர்ந்த வலியாக இருக்கிறது என்று பார்த்தோம். அடுத்ததாக 2வது வளர்ச்சி வேரில் துவங்குகிறது. 3வது வளர்ச்சி அதிலிருந்து முளைக்கின்ற முளைகளிலே அந்த புதிதாய் உருவாகுகின்ற குருத்துக்களிலே இருக்கிறது என்று சொல்லி நாம் கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். அல்லேலூயா. இந்த 4வது பகுதி எது அப்படின்னா, மரத்தின் தண்டு அல்லது ஸ்டெம் இல்லைன்னா மரம் என்று சொல்லுகின்ற பகுதியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் ஆரம்பித்த நாளிலிருந்தே சொல்லி வருகிறோம், இந்த நல்ல ஒரு விதை உருவாக்கப்படவும், நல்ல ஒரு மரம் உருவாக்கப்படவும், நல்ல பலன் கொடுக்கின்ற விதைகளை உருவாக்கக்கூடிய ஒரு மரமாய் எழும்பத்தக்கவும் அநேக உறவுகளுடைய இணைப்பு தான் இதற்கு பின்பு மறைந்து இருக்கிறது என்பதை சொன்னேன். அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகின்றேன். உறவுகள் எங்கே, கண்ணுக்கு தெரியாத பிணைப்புகள், இணைப்புகள் எங்கே இருக்கிறதோ அங்கே ஒரு நல்ல விதை உண்டாகும், நல்ல மரம் உண்டாகும், நல்ல பலன் உண்டாகும். அல்லேலூயா. அதனால் அந்த தேசம் சேமமடையும், அந்த கிராமம் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகின்றது மரத்தை குறித்தல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கடவுள் வைத்திருக்கிற அந்த மெய்யான திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு ஒவ்வொரு மனிதனையும் ஒரு விதையாய் கண்டிருக்கிறார். அந்த விதைக்குள்ளே ஒரு சின்ன முளை கண்ணுக்கு தெரியாத ஒரு அளவிற்கு இருக்கிறது. சில விதைகளிலே கடுகு விதை அளவு, சில சின்ன பெரிய என்று சொல்லுகிற அளவிலே அந்த விதைக்குள்ளே ஒரு முளை சின்ன அளவிலே இருக்கிறது. ஆனால் அந்த சின்ன விதையின் உள்ளே இருக்கிற அந்த உயிர் நிறைந்த அந்த குருத்து பகுதிக்குள்ளே 100 வருடம் 150 வருடம் கழித்து ஒரு பெரிய மரமாக கூடிய, அநேக ஆயிரக்கணக்கான மரங்களை உருவாக்கக்கூடிய, விதைகளை உருவாக்கக்கூடிய அந்த 100 வருஷத்துக்கு பின்னால் அந்த பெரிய மரம் செய்கின்ற அவ்வளவு பெரிய உருவத்தை அந்த சின்ன உயிருக்குள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மரங்கள் எங்கேயும் கதறுகிறதாக நாம் பார்க்க முடியாது, கவலைப்படுகிறதாக பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதனோ ஆண்டவரை போல நன்மை தீமை அறியத்தக்க மனிதனாக, பகுத்தறிவாளனாக அவன் மாறியிருந்தபடியினாலே இன்றும் மனிதனுக்குள்ளே கவலைகளும் விசாரங்களும்
வேதனைகளும் வியாகுலங்களும் கண்ணீர்களும் அவமானங்களும் பெருமைகளும் என்று சொல்லி மாறி மாறி கடந்து கொண்டு வருகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் மனிதன் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன? எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும், கஷ்டமே வரக்கூடாது, கவலையே வரக்கூடாது, அழுகையே இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கத்தக்க விதத்தில் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற விருப்பம் இருக்கிறது. ஆனால் நடைமுறையோ அது அப்படி இருக்கிறது, பெரிய சாத்தியமற்ற நிலை தொடருகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னா, அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்தன்மை நிறைந்த எண்ணங்கள் ஓடுகின்றது. அந்த எண்ணங்களில் ஜெயிக்க வேண்டும் என்று போராடுகிறார். அதனாலே மனிதர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் கவலை கொள்ளுகிறார்கள், துக்கம் அடைகிறார்கள், தோல்வி அடைகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. மனுஷனுக்கு தன்னை சார்ந்து யோசிக்கக்கூடிய திறன் இருக்கிறது, புத்தி அறிவு இருக்கிறது. இதனால நடக்காததை நடக்கிறது போல யோசிக்கிற மனிதனாயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால இல்லாத பிரச்சனை இருக்கிறது போலவே மனிதன் சிந்திக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இது நமக்கு நார்மலான ஒன்று. நீங்கள் கேட்டாலும் சரி, கேட்காட்டியும் சரி, நீங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாட்டியும் சரி, நீங்கள் அதை தெரிஞ்சு புத்தியில் அறிஞ்சு இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் உங்கள் மனசில் தீர்மானம் எடுத்தாலும் சரி, இதை மாற்ற முடியாது. நீங்கள் என்ன திட்டம் போட்டு நான் இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் நடைமுறையில் அப்படி இருக்க முடியாது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், நீங்கள் நினைக்கிறபடி தேவனுடைய சித்தம் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கவில்லை. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஒரு விதைக்குள்ளே 100-150 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உருவத்தை அவரே அல்லாமல் நீங்களும் நானும் இன்றைக்கு பார்க்க முடியாது. நட்டவனாலேயும் இப்படி பலன் வரும் என்று சொல்ல முடியாது. நீர் பாய்ச்சுகிறவனாலேயும் இது இப்படி வரும், இப்படி வளரும், இந்த ஷேப்பில் வரும், இந்த பக்கம் கிளைய விடும் அப்படின்னு சொல்ல தெரியாது. அல்லேலூயா. விதைக்கிறவனாலையும் தண்ணீர் விடுகிறவனாலையும் பராமரிக்கிறவனாலையும் ஒரு கேரண்டி மட்டும்தான் சொல்ல முடியும், வளரும்னு கேரண்டி சொல்ல முடியும். ஆனால் இதுக்குனுடைய தோற்றம் இப்படி வரும்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. அப்போது மனிதனுடைய புத்திக்கு எட்டாதது அந்த விதைக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற ஜீவனுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. அதான் தேவன் சொல்லும்போது சொல்லுகின்றார், நான் முன் அறிந்திருக்கிறேன் அப்படின்னா முன்னாடி திட்டமிட்டு இருக்கிறார். இந்த விதை இந்த மரமாய் வர வேண்டும், இந்த தேசத்தில், இந்த கிராமத்தில், இந்த ஊரில், இந்த இடத்தில் நாட்டப்பட வேண்டும், இந்த இடத்தில் இந்த அளவிற்கு வளர வேண்டும், இந்த அளவிற்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டவர் அவரானபடியினாலே அவர் எல்லாவற்றையும் காலா காலத்திற்கு அந்த விதைக்குள்ளே வரவேண்டிய சகல வளர்ச்சியையும் இப்பொழுதே பார்க்கின்றார், நாளைக்கும் பார்க்கின்றார். அதனுடைய முடிவு மட்டும் அவர் நேரடியாய் பார்க்கின்றார். அதனால தான் வசனம் சொல்லுகின்றது, அவர் கண்களுக்கு முன்பு மறைபொருள் ஒன்றுமே இல்லை, சகலத்தையும் நிர்வாணமாய் பார்க்கிறவர். அப்படின்னா அவருடைய கண்ணுக்கு மறைவாயில்லை. நாளைய தினம் என்ன நடக்கும் என்பது அவருடைய கண்ணுக்கு மறைவானது ஒன்றும்
நேற்று என்ன நடந்தது என்று சொல்லுகிறது அவருடைய கண்ணுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆனால் மனுஷனுக்கு எல்லாமே மறைஞ்சுதான் கிடக்கு. அல்லேலூயா. மனுஷனுடைய கேரண்டி என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான், கண்ணால காண்பதும் பொய், காதால கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்லுகிறதா மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம். அல்லேலூயா. அது உண்மைதான். காரணம், நாம் இன்றைக்கு மேலே வெளியில் போய் நின்றுட்டு அண்ணார்ந்து பார்த்தோமானால் வானம் தெரிகின்றது. வானம் என்று சொன்னால் நம்ம கண்ணு அப்படியே பார்த்துட்டு ஏதோ ஒன்று முடிவு எல்லையை நம்முடைய கண் நமக்கு காண்பிக்கிறது. நான் சொல்றது புரியுதா? நம்ம கண்ணு பார்க்கிறது மேலே வானம் இருக்கிறது என்று சொல்லுகிறது. வானம் இருக்கிறது என்று சொல்லுகிறதை நம்ம மனது எப்படி எடுத்துக்கொள்ளுகிறது? ஓ, இவ்வளவு தூரத்தில் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா ஒரு எண்டு பிளேஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கண் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் ஒன்று உண்மை, ஆராய்ச்சி, கடுமையான ஆராய்ச்சி பண்ணினால் வானம் என்று சொல்லுகிறதற்கு ஒரு எல்லை இல்லை. அதை குறித்து அறிவியல் கொஞ்சம் ஆழமாக சொல்லும்போ வளிமண்டலம் என்று சொல்லுகிறது. வளிமண்டலத்தில் அநேக கனிமங்கள், வாயுக்கள் இதெல்லாம் அடங்கி இருக்கிறத நம்ம கண்ணு இங்கிருந்து பார்க்கும்போ ஒரு நீல நிற தோற்றத்தையும் நமக்கு காண்பிக்கிறது. அது ஒரு மேகத்துக்கு மேலே ஒரு முடிவு இடம் இருப்பது போல தெரிகிறது. அல்லேலூயா. ஆனால் உண்மை அப்படி அல்ல. அது ஒரு முடிவு பிளேஸ் அதுக்கு கிடையாது. அது ஆராய்ச்சியாளர்கள் கொஞ்சம் நான் சொல்கிறத தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். காரணம், ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள் நாம் அறிந்திருக்கிற விஷயத்தை காட்டிலும் நிறைய அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ நம்முடைய கண்ணுக்கு காண்பிக்கப்படுகின்ற வானம் ஒரு எல்லை அல்ல. அது நம்முடைய கண்ணுக்கு எட்ட முடியாத தூரத்தில் இருக்கிறது. இந்த கண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம்தான் அளவீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கண் நமக்கு மாற்றி காண்பிக்கிறது. என்ன ஒரு பிம்பத்தை காண்பிக்கிறது என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பின்னாடி ஒரு முடிவு இருக்கிறது என்பதை நம்ம கண்ணு அப்படி காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஆராய்ந்தால் உண்மை அது அல்ல. ஆனால் நார்மலா நம்முடைய கண் வானம் ஒரு எல்லையாக நம்முடைய மனம் பதிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கண்ணால காண்பது உண்மை இல்லை. அல்லேலூயா. காதால கேட்கின்றோம். கேட்கின்றதை 10 பேரிடத்தில் கேட்டீங்கன்னா 10 பேரும் 10 விதமான விஷயத்தை சொல்லுவார். கேட்டது ஒரே சப்தம். கேட்ட காதுகள் பலருடைய காதுகள். கேட்டவர்கள் எப்படிப்பட்ட அறிவுடையவர்களாய் இருக்கிறார்களோ அந்த அறிவுக்கேற்றார் போல அந்த சத்தத்தை சொல்லுவார்கள். அல்லேலூயா. சொல்றது புரியுதா? சத்தத்தை, ஒவ்வொரு சத்தத்திலும் இருக்கிற வித்தியாசத்தை நான் அறிந்து கொள்ளத்தக்க விதத்தில் எனக்கு வெளிப்படுத்த ஒரே போல மனிதனால் விளக்க முடியாது. காரணம், சத்தத்தை குறித்து எவன் ஒருவன் எந்த அளவிற்கு அறிந்திருக்கிறானோ அந்த அளவிற்கேற்றார் போல அந்த அனுபவத்தின் வாயிலாகத்தான் இன்னொருவருக்கு விளக்க முடியுமே ஒழிய, இல்லாமல் எல்லோரும் ஒரே போல
கேட்ட சப்தத்தை என்ன செய்ய முடியாது, விளக்கி சொல்ல முடியாது. அல்லேலூயா. அப்போ கண்ணால் காண்பதும் உண்மை இல்லை, நம்ம காதில் கேட்குறதும் என்னதில்லை, உண்மை இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி சில ஆய்வுகள் செய்தாலும் ஒழிய நம்ம கண்ணு கண்டதும் நம்ம காது கேட்டதும் என்ன இல்லை, உண்மை அல்ல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய லாஜிக்கே இதுதான், மனுஷனுடைய புத்தியே இதுதான். அவங்க சொன்னதுனால உண்மையாகிவிட முடியாது, இவங்க சொன்னதுனால உண்மையாகிவிட முடியாது. இவைகள் எல்லாவற்றையும் கேட்டு அவைகளை தன்னிச்சையாக ஆய்வு செய்ததில் ஒரு முடிவெடுக்கின்ற இடத்தில் தான் நீங்களும் நானும் நம்ம கண்ணால கண்டதும் காதால கேட்டதும் எவ்வளவு தூரம் உண்மை என்று சொல்லுகிறதை நாமும் அனுபவபூர்வமாய் கண்டு கேட்டு உணர்ந்தால் ஒழிய அதை நாம் தெளிவாய் அறிய முடியாது. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இப்போ மனுஷனுடைய அடிப்படையே எப்படி இருக்கு, குழப்பம் நிறைஞ்சதுல தான் இருக்கு. அல்லேலூயா. இவங்க சொன்னா அவங்க சொன்னா உண்மையாகிவிட முடியவே முடியாத இடத்துல இருந்தா நீங்க யார் சொல்றதை கேட்டு இந்த உலகத்தில் வாழ முடியும்? வாய்ப்பே இல்லை. ஒரு காய்ச்சல் வருகிறது, ஒரு மருத்துவரை போய் சந்திச்சு மருந்து எடுத்தா ரொம்ப பாக்கியம். 10 டாக்டரை தெரியும், 10 பேர்கிட்டையும் போய் நான் கன்சல்ட் கேட்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க காய்ச்சலுக்கா போவீங்க. 10 பேரும் 10 விதமான வியாதியை சொல்லுவாங்க. 10 நாள் கழிச்சு நமக்கு 10 நோய் இருப்பதை நாம் உறுதி செய்து அந்த 10 நோய்க்காக ஒவ்வொரு நாளும் கவலைப்பட வேண்டியது வரும். அல்லேலூயா. காரணம் என்ன? ஒவ்வொருடைய அனுபவங்களும் அறிவும் ஆராய்வுகளும் ஒவ்வொரு விதமான முடிவை கொண்டு வருகிறது. அவரவருடைய வாழ்வின் அனுபவமும் கேட்டவைகளும் புரிந்தவைகளும் எல்லாவற்றையும் வைத்து அவர்கள் சொல்லுகின்ற காரியங்கள் உறுதியாகிறது. அப்படிப்பட்ட உறுதிகளை நாம் அரைகுறையாய் நமக்கு தெரியாமலே ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்றது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்றது புரியுதா? ஒரு மருத்துவரிடத்தில் போனால் ஒரு நோயை சொல்லுவார், நம்ம ஒரு நோய்க்கு மருந்து பார்க்கலாம், ஏதோ அவர் சொன்னது உண்மையாக இருக்கும் நம்முடைய நம்பிக்கையில் பார்த்து தெளிவடையலாம். 10 பேரிடத்தில் போனால் 10 பேரும் 10 சொன்னால் நீங்களும் நான் இந்த உலகத்தில் ஒரு நோய்க்கு தீர்வு கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியவே. அல்லேலூயா சொல்லுங்களேன். மனுஷனுடைய சிம்பிள் லாஜிக்கே இப்படி இருக்க அஸ்திபாரமே குலைந்து கலைந்து நடுநடுங்கி உறுதி இல்லாம உறுதியற்ற நிலையில் இருக்கும் பொழுது இந்த உறுதியற்ற நிலையில நீங்களும் நானும் எதை உறுதிப்படுத்த முடியும்? ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுக்கு உறுதிப்பாடு எங்கே வர முடியும் என்று சொன்னார், நான் சொன்னேன் இல்லையா, அவர் ஒவ்வொரு விதைகளுக்குள்ளும் 100 வருஷம் 150 வருஷம் கழிச்சு இந்த மரத்தில் இப்படி ஒரு கிளை உண்டாகும், இந்த கிளையில் இப்படி ஒரு ஜீவன் வாழும், இப்படிப்பட்ட காய்கள் கனிகள் காய்க்கும் என்று சொல்லுகிறதை திட்டமிட்டவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த திட்டத்தை ஜீவனோடு கூட பராமரிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தில் தான் தீர்வு இருக்கே ஒழிய நாம் ஏதோ கொஞ்சம் புத்திசாலி அறிவாளி ஞானம் நமக்கு தெரியும் படிப்பு இருக்கு அறிவு இருக்குன்னு சொல்லி நாம் சிலதை புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் பார்க்கிற அத்தனையும் மாயை, கேட்கிற அத்தனையும் பொய்யும் மாயும் நிறைந்திருக்கிறது, பார்க்கிற அத்தனையும் பொய்யும் மாயும் நிறைந்திருக்கிறது. இதில் எதை கொண்டு நீங்கள் உங்கள் பிரச்சனையை சரி செய்து கொள்ள முடியும்?
முடியவே முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். அப்போ நம்மை ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது நம்மையும் அப்படித்தான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை தாயின் கருவில் உருவாக்கும் முன்பே நான் உன்னை கண்டேன். எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்படியே 1வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 1:1 சொல்லுகிறது, எரேமியா 1:1 என்ன சொல்லுது? 5 வசனம், 5வது வசனம், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், கற்பத்திலே உண்டாக்கப்படும் இல்லை வெளிப்படும் முன்னே என்ன செய்திருக்கிறார்? பரிசுத்தம் பண்ணி இருக்கிறார். பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இங்க கவனிக்கணும், ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? நீ தாயின் கருவில இருக்கும்போது நான் உன்னை அறிந்திருந்தேன். அல்லேலூயா. உன்னை நான் பரிசுத்தம் பண்ணினேன். எப்படி? வயிற்றுல பிள்ளை உருவாகும் போவே தொட்டு பரிசுத்தம் பண்ணி இருக்கிறார். அதனால தான் சொல்றார், பிறக்கு முன்னாடியே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். அடுத்து சொல்லுகிறார், நான் உன்னை சாதிகளுக்கு ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எப்போ? தாயின் வயிற்றில் பிள்ளையாக உருவெடுக்கும் முன்பே அறிந்திருக்கிறார், திட்டமிட்டிருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு மகிமை நிறைந்த தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ என்னுடைய பிறப்பு, உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை, என்னுடைய எதிர்காலம், உங்களுடைய எதிர்காலம் அவர் கையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? எப்படி ஆகிலும் போராடி இதிலே ஜெயித்து விட வேண்டும். எப்படி ஆகிலும் இந்த பிரச்சனை தான் எனக்கு தடையாய் இருக்கிறது என்று சொல்லி இல்லாத தடையை மனிதன் யோசிக்கின்றான். குடும்பத்தை யோசிக்கிறது, சக மனிதர்களை யோசிக்கிறது, இப்படியும் அப்படியும் மனிதனுடைய அறிவு கெட்டினது போல எதையோ யோசிக்கிறது. ஆனால் திட்டமிட்டவருக்குள்ள நீங்கள் போய் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் சொல்லுகின்றார், நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. திட்டமிட்டவரிடத்திலே எரேமியாவை குறித்து குறைவில்லை. ஆனால் எரேமியா என்ன சொல்றான் பாருங்க, ஐயோ ஆண்டவரே, நான் பேசக்கூட தெரியாதே, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேனே என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், சின்ன பிள்ளைன்னு சொல்லாத அப்படின்னெல்லாம் அடுத்த பகுதியில் சொல்றார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய வெற்றி எங்கே இருக்கிறது என்று சொன்னால், நம்மை குறித்து கருவிலே உண்டாக்கப்படுவதற்கு முன்பு நம்மை திட்டமிட்டவர் அவர். ஆனபடியினாலே நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் திட்டமும் தெளிவுமாய் ஏற்படுத்தி வச்சிருக்கிறவர் அவரே அல்லாமல் வேறொருவர் இல்லை என்று சொல்லுகிற உறுதி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வரணும். அல்லேலூயா. அப்படி வந்ததானால் இன்றைக்கு மனிதன், நான் இவங்களை பார்த்தா நான் ஜெயித்துருவேன், அவங்கள பார்த்தா ஜெயித்துருவேன், இந்த கட்சி வந்தால் ஜெயித்துரும், அந்த கட்சி வந்தால் ஜெயித்துரும்னு சொல்லுகின்ற எல்லா நிலையும் மாற்றம் வரும்.
பிரிவுகளுக்கு ஒரு மாற்றம் வரும். ஏக மனிதர்களா ஏகமாய் கர்த்தரிடத்தில் திரும்பினால் கர்த்தரிடத்திலிருந்து முடிவுகள் வரும். மனிதனிடத்தில் திரும்பினால் முடிவு வராது, பிரிவினை வரும், சண்டை வரும், வெறுப்புகள் வரும், கசப்புகள் வரும், மரணம். அதாவது மரணம் என்று சொன்னால் பிரிவுகள் வரும். அல்லேலூயா. இணைக்கப்பட முடியாத அளவிற்கு பிரிவுகள் வெகு விரைவாக வரும் மனிதனுடைய முயற்சி. அல்லேலூயா. அப்போ மனிதனுக்கு தீர்வு எங்கே இருக்கிறது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், விதையை உண்டாக்கினவருக்கு தெரியுமானால் நம்மையும் கோதுமை மணியாய் கண்ட தேவனுக்கு தெரியும் நம்மை எங்கே முளைப்பிக்கணும், எங்கே நம்மை நாட்ட வேண்டும், எப்படி நமக்குள்ளே பலன் வரப்போகிறது என்பதை எல்லாம் அறிந்திருக்கிறவர் அவர் ஆனபடியினால் அவரிடத்தில் திரும்புகிறதே புத்திசாலித்தனமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. நிறைய படிக்கலாம், நிறைய அறிவு இருக்கலாம், நிறைய கிருபையெல்லாம் இருக்கலாம், ஆனால் அஸ்திவாரம் தேவனிடத்தில் இல்லை என்று சொன்னால் எல்லாம் ஆட்டங்கன்றோம். அல்லேலூயா. ஆட்டங்காணாது போல சும்மா ஒரு மாய்மாலமாக நம்ம எல்லாருக்கும் பார்வையில் சமாளிக்கலாம். ஆனால் உண்மை தேவனிடத்திலிருந்து வந்த வெற்றியாக இருக்க முடியவே முடியாது. அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து வருகிற வெற்றி இந்த உலகத்தின் தோல்வியில் கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் உலகம் என்ன சொல்லும்? அவன் தோற்று போனான் என்று சொல்லும். ஆனால் கர்த்தரோ சொல்லுவார், இல்லை நீ தோக்கலை, என் சித்தமே அதுதான் அப்படின்னு காமிச்சாருன்னா அதுதான் வெற்றி. அல்லேலூயா. அதுதான் வெற்றி. அதை இந்த மனிதன் புரிந்து கொள்ள முடியாது. காரணம், அறிவு கொஞ்சம், கண்ணு பார்வை கொஞ்சம், எல்லாமே குறை உள்ளது. நான் தான் சொன்னேன், நம்முடைய கண்ணு எதை பார்த்தாலும் உண்மை இல்லை. இன்னைக்கு பார்த்தது உண்மை போல தெரியும், நாளைக்கு அது உண்மை இல்லைன்னு சொல்லி அறிகின்ற ஒரு காலம் வரும். ஒரு காலத்தில் இருட்டை பார்த்து ஐயோ யாரோ நடந்தது போல இருக்கேன்னு தெரியும். ஒரு நாள் அதே நம்முடைய கண்ணு சொல்லும், இது அந்த நிழல், இந்த நிழல் நேற்றைக்கு நான் பார்க்கும்போது வேறு விதமாக நான் பார்த்துட்டேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய கண்ணும் குறைவுள்ளது, நம்முடைய காது கேட்ட வார்த்தைகள்லாம் குறைவுள்ள வார்த்தைகள், அதெல்லாம் உண்மை இல்லை. அதுக்கு பின்னாடி நம்பி நாம் ஓடினோமானால் வேதனையும், வேதனைகளுக்கு பின் வேதனையும், கஷ்டமோ, உபத்திரவமோ, கவலையும், துக்கமும் கூடுமே அல்லாமல் வேறொன்றும் கூடவே, சமாதானம் பிறக்கவே, முடிவு எட்டப்படாது. அதான் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோதுமை மணி ஆனது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததே ஆனால் மிகுந்த பலன் கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. விதையை பார்த்தோம், வேற பார்த்தோம், முளையை பார்த்தோம். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 விதமான விஷயம் அந்த மரத்திற்கு, தண்டுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி இருக்கிற ஒரு இடத்துல தான் தண்டு வேலை செய்யுது. 2வது, எல்லா சத்துக்களையும் கடத்துகின்ற ஒரு மீடியேட்டராக இருக்கிறது. 3வது, எது தேவையோ தேவைக்கு ஏற்றாற் போல எல்லாத்தையும் எடுத்து சேவ் பண்ணி வைக்கிறது. அல்லேலூயா. 4, அந்த மரத்தண்டை பார்த்து தான் நம்ம சொல்கிறோம் வளர்ந்துருக்கு. அல்லேலூயா. மரத்தின் அடையாளமே, கொடியின் அடையாளமே அந்த தண்டு தான், அந்த மரம் தான். அல்லேலூயா. மரம் இல்லைன்னா ஸ்தோத்திரம், நல்ல மரம் இல்லை. அல்லேலூயா. உபயோகம், ஆனால் மரம் அப்படி இருந்துச்சுன்னா நல்ல மரம். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் கண்டா? விதைத்தவர் பார்க்கவில்லை. விதைத்தவர்கள் பலரும் இன்றைக்கு உறங்கி கொண்டிருக்கிறார்கள். விதைக்கப்பட்ட விதை ஜம்முன்னு இந்த உலகத்தில் அநேக மரங்கள் நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. விதைத்தவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் கடந்திருக்கிறது. விதைத்தவர்கள் பல தலைமுறைக்கு முன்னாடி
விதைக்கப்பட்ட விதை இன்னைக்கு ஜம்முன்னு இன்னைக்கும் நிற்கிது. பல நூற்றாண்டுகளை கடந்து அது இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடியே கடவுள் அப்படி ஒரு மரத்தை திட்டமிட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மரத்துக்கே ஆண்டவர் இவ்வளவு பெரிய திட்டமிட்டிருப்பாருன்னா, நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு பெரிய திட்டமிடலை அவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எதையோ ஒன்று எடுத்துட்டு போய் அதை ஜெயிக்கணும்னு போராடிக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் சிம்பிளா வளரணும்னு நமக்குள்ள ஒரு ஜீவனை வச்சிருக்கிறாரு. அந்த ஜீவனில் தான் அந்த வளர்ச்சி இருக்குது. நாளைக்கு நம்ம எப்படி இருப்போன்னு நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் கொடுத்த அந்த உயிரில் நாளைக்கு எப்படி இருக்கும்னு இருக்கிறது. அல்லேலூயா. 10 வருஷம் கழித்து இருப்போமா, இருக்க மாட்டோமா, பலன் கொடுக்குமா, கொடுக்காதா, எல்லாமே அவர் உண்டாக்கும் பொழுது அந்த விதையாக இருந்த பொழுதே இருந்துச்சு. அல்லேலூயா. 3 முக்கியமான விஷயம் அதில் ரொம்ப ஆழமாக இருக்குது. 3 விஷயத்தில் நம்ம சொல்லிட முடியும். சப்போர்ட் பண்ணுது, ஸ்டோரேஜ் பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. உதவி செய்கிறது, சேவ் பண்ணுகின்றது, 3வது பாதுகாக்கிறது. இந்த 3 வேலையும் தண்டு செய்கிறது. அல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய சித்தத்தை செய்கிறவனானால் இந்த 3 வேலையும் அவன் தெளிவாக செய்வான். அல்லேலூயா. அநேகருக்கு சப்போர்ட்டாக இருப்பான், அநேகருக்கு தேவைக்கு சேவ் பண்ணிக்கிட்டே இருப்பான், அநேகருக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாதுகாப்பாக இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு சிலரை சொல்லி நான் சுருக்கமாக முடிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை படிச்சிங்கன்னா அங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, எப்படி அவன் ஒரு தண்டு செய்கின்ற வேலையை செய்தான் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் வாசிக்கலாம். சகலவித மாம்சமான ஜீவன்களும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றாக இந்த உலகம் அழிக்கப்பட போகிறது. தண்ணீரிலே தேவன் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறார் என்று சொல்லி நோவாவுக்கு சொல்லப்பட்ட பொழுது இந்த நோவாவை கொண்டு சகல விதமான மிருக ஜீவன்களையும் காட்டுப்புறாக்களையும் மாட்டுப்புற எல்லாவற்றையும் சேர்த்து ஜோடி ஜோடியாய் உயிரோடே காக்கும்படிக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை ஆதரவாயிருந்தான். அல்லேலூயா. எல்லாம் அழிந்து போகக்கூடிய இடத்தில் மறுபடியும் ஒரு உயிர், எல்லாம் அறுந்து போகிற அந்த இடத்துல மறு உருவாக்கத்திற்கான ஒரு விதையை ஒரு தேவனுடைய பிள்ளையினாலே அழிவுக்கு பின்பாகவும் ஒரு தலைமுறையை உருவாக்கக்கூடிய இடத்தில் ஆண்டவர் நோவாவை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. இது சாதாரணமானது அல்ல. ஏதோ நோவாவுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தது சாதாரணமான விஷயங்கள் அல்ல. தேவனே பேழையை கட்ட சொன்னார், கட்டினார். திட்டத்தை அவரே கொடுத்தார், செய்ய முற்பட்டார். செய்தப்போ ஊர்ல எல்லாம் சொன்னார், மழை வரப்போகிறது, மனம் திரும்பு, அழிவு வரப்போகிறது, பாவத்தை விட்டு கடவுளுக்கு பிரியமாவா, இந்த கப்பல் நான் அதுக்காகத்தான் கட்டுறேன், வா வான்னு கூப்பிட்டாரு. யாருமே வரல. அவனுடைய பிள்ளைகளும் மருமக்களையும் தவிர வேறு யாரும் அவனோடு கூட பயணிக்க முன் வரவில்லை. ஆனால் அதே கூட்டத்துக்குள்ள தேவன் தன்னுடைய திட்டத்தை மறுபடியுமாய்
அந்த சங்கிலி அறுந்து போகாதிருக்கும்படிக்கு காட்டு மிருகமும் நாட்டு மிருகமும் ஜோடி ஜோடியாக நோவா அழைப்பு கொடுக்காமலே அவனை தேடி வந்து அதுக்குரிய இடத்துல கப்பலில் ஏறி படுத்து கொண்டது. அல்லேலூயா. ஒரு மனுஷனால் செய்ய முடியுமா? நம்ம இன்னைக்கு போராடுகிறோம் அல்லவா, இப்படியெல்லாம் செய்து விட வேண்டும், தேவன் எனக்கு தரிசனத்தை கொடுத்தார், சொப்பனத்தை கொடுத்தார், இப்படியெல்லாம் செய்திட வேண்டும் என்று சொல்லி விரும்பி திட்டமிடுகிற இந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றி விட முடியுமா? வாய்ப்பே இல்லை. நாளைக்கு நமக்கு கேரண்டி இல்லை. எப்படி செய்ய முடியும்? எத்தனையோ பரிசுத்தவான்கள் சவால் விட்டு சொன்னவர்கள் கூட சொல்கிறேன், அவர்கள் சொன்னதையெல்லாம் நிறைவேற்றி விடவில்லை. அதனாலே அவர்களை கொண்ட தேவ திட்டம் முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம், திட்டம் தேவனுடையது. அல்லேலூயா. திட்டம் கொடுத்தவர் தேவனுடையது. திட்டத்தை நிறைவேற்றுகிற மனிதன் தான் மாற்றப்படுகிறானே ஒழிய திட்டம் கொடுத்தவர் மாற்றப்பட முடியவில்லை. அவர் இன்றைக்கும் செய்து கொண்டே இருப்பார். அதுக்கு தொடர்ச்சி எங்கிருந்து எங்கே கடத்தப்படுதுன்னே தெரியாது. அல்லேலூயா. அதான் விசுவாச வாழ்க்கை. நோவாவுக்கு அடுத்து ஒரு சந்ததி எப்படி வரும்னு வாய்ப்பே இல்லை. ஆனால் நோவாவுக்கு பின்னாடி வந்த சந்ததியில் தான் இப்போ நம்ம இருக்கிற கூட்டம் எல்லாம். அல்லேலூயா. அதுக்கு பின்னாடி இத்தனை மொழி வந்துருக்கு, அதுக்கு பின்னாடி இத்தனை பிரிவுகள் வந்திருக்கு, இத்தனை தேசம், இத்தனை கலர், இத்தனை மொழி, இத்தனை கலாச்சாரங்கள், இதெல்லாம் வந்திருக்குன்னா அதுக்கு பின்னாடி தான் வந்திருக்கு. ஆனால் அதுக்கு நமக்கு கேரண்டி இப்படி வந்ததுன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. அதை தொட போனால் ஒரு குடும்பத்துக்கு எல்லையே நம்ம போய் தேடி பிடிக்க முடியாத அளவுக்கு பல நூற்றாண்டுகள் கடந்து வந்து நிற்கிறது. அல்லேலூயா. இது எதனால? மனுஷனுடைய சித்தத்தினாலேயோ திட்டத்தினாலேயோ அவனுடைய முயற்சியினாலேயோ நடக்கவில்லை. உடுத்துவித்தவர் அவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லுகிறார்ல, கவலைப்படாதீங்கன்னு சொல்லும்போது இயேசு என்ன சொல்றார்? கவலைப்படாத, நாளைக்கு என்ன சாப்பிடுவோன்னு நீ தான் போட்டு புலம்பிக்கிட்டு கிடக்கிற. நாளைக்கு என்ன சாப்பிடுவோன்னு ஆகாயத்து பறவையை பாரு, அது என்ன செய்கிறதில்ல, விதைக்கிறதில்ல, அறுக்கிறதில்ல. ஆனாலும் அவைகள் உடுத்துகிற வஸ்திரம் எப்படி எப்படி டிசைனில் இருக்குது பார்த்துருக்கிறியா அப்படின்னு கேட்குறார். அல்லேலூயா. பதில் சொல்ல முடியுமா? நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்குறோம், எந்த துணிக்கடை நல்லது, பெஸ்ட்டு துணிக்கடை பேரை கேட்டு கேட்டு எடுக்கிறோம். என்னத்தான் ஃபஸ்ட்டு ஃபீட்பேக் இருந்தாலும் நம்ம போய் துணி எடுத்துகிட்டு வாசலில் வரம்ப என்ன சொல்கிறோம்? எல்லாம் கொள்ளலாம், ஆனால் இது கொஞ்சம் கம்மி தான். அல்லேலூயா. ஒரு குறையை சொல்லிட்டு வரோம். அப்போ இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு இலையை எடுத்து பாரு, அது உடுத்தி இருக்கிற வஸ்திரம் எவ்வளோ அழகாக இருக்குது, பச்சை பசேல் என்று இருக்கிறது. அது காலம் வரும் பொழுது அதனுடைய கலர் மாறுகிறது, மரத்திலிருந்து கீழே விழுகிறது, அதனுடைய தன்மையே மாறி விடுகிறது. இவ்வளவு அழகாக உடுத்துவிக்க, இவ்வளவு அழகாக வஸ்திரத்தை எதற்கு அணிய தேவன் எவ்வளோ அழகாக வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. வண்ணத்து பூச்சியை பாருங்க, எத்தனை எத்தனை டிசைன்கள், எத்தனை எத்தனை கோலங்கள் அதற்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. மனுஷனால் போட முடியுமா? அது எல்லாத்துக்கும் உடுத்துகிறார் என்று சொன்னால், தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிற உன்னையும் என்னையும் போஷிப்பார் என்று சொல்லுகிற வார்த்தையை தெளிவாக ஆண்டவர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. அப்போ ஒரு பெரிய சந்ததியை உயிரோடு காப்பதற்காக ஒரு தேவ திட்டமுடைய மனுஷனை கொண்டு என்ன பண்ணுறாரு? ஸ்தோத்திரம், தண்டா வைக்கிறார். முடிவு வருகிறது, உலகம் அழிக்கப்படுகிறது. ஆனால் அழிவுக்கு பின்னாடி உள்ள சந்ததிக்கும் அழிவுக்கு முன்னாடி உள்ள சந்ததிக்கும் தேவனை கடத்துகின்ற ஒரு தண்டாக யார் இருந்தா? நோவா. அல்லேலூயா. ரெண்டுக்கும் பாலமாக இருந்த ஒரே மனுஷன் நோவா. அல்லேலூயா.
ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே ஆண்டவருடைய திட்டத்தை கடத்துகிறதற்கு யோசேப்பை பார்க்கின்றோம். யோசேப்பு என்ன சொல்லுகிறார்? வாசிக்கலாம். நீங்கள் எனக்கு செய்தது தீமைதான், ஆனா இதெல்லாம் நம்முடைய பார்வைக்கு தீமையானதும் எனக்கு செய்தது கொடுமையுமாய் இருந்தாலும் இன்றைக்கு நாம் பார்க்கின்றபடி இந்த பஞ்ச காலத்தில் எங்கேயோ இருந்த உங்களை என்கிட்ட கொண்டு வந்து திருப்தியாய் பஞ்சமில்லாமல் புசித்து கொடுத்து திருப்தியாய் இருக்கத்தக்க விதத்தில் உங்களுடைய ஜீவன், நம்முடைய சந்ததியுடைய ஜீவனெல்லாம் பாதுகாக்கப்பட்டு ஒரு ஜீவனுள்ள தேசத்தில் கொண்டு நிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் இது திட்டம் நாம் போட்டதல்ல, நீங்கள் போட்டதல்ல, தேவன் போட்டு என்ன ஒரு வழியா கொண்டு நிறுத்தி உங்களையும் ஒரு வழியா கொண்டு நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு பல கஷ்டங்கள் பட்டவன் சொல்லுகின்றான், உங்களை உயிரோடு காக்கும்படிக்கு ஆண்டவர் இதை கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த பஞ்ச காலத்திலே நம்முடைய குடும்பம் காக்கப்பட எப்படியெல்லாம் நடத்தி வந்திருக்கிறார் பாருங்க. இது நான் வந்ததில்லை, நீங்க போட்டதில்லை, நடந்த காரியத்தை குறித்து கவலையே படாண்டா, இதெல்லாம் தேவ திட்டம் என்று சொல்லுகின்றான். அல்லேலூயா. யோசேப்பு மனுஷனா போல நேரே சொல்லி இருந்தா அவன் கையில் இருந்த அதிகாரத்திற்கு தன்னை விற்று போட்ட, தனக்கு விரோதமாய் கேடு செய்த சகோதரர்களுக்கு 1000 தண்டனை கொடுக்கக்கூடிய வல்லமை இருந்தது. ஆனால் அவன் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை பார்க்கும்போது எந்த அண்ணனையும் பார்க்கல, தம்பியும் பார்க்கல. அவனுடைய பார்வை ஒன்றே ஒன்று, எந்த குழியில் தூக்கி போட்டாலும் என்னோடு கூட தேவன் இருக்கிறார், எந்த அடிமைத்தனத்தில் விற்று போட்டாலும் என்னோடு கூட என்னை அழைத்த தேவன் இருக்கிறார், எந்த குற்றத்தை சாட்டி சிறைச்சாலையிலே போட்டாலும் காவலிலே போட்டாலும் என்னோடு கூட இருக்கும்படிக்கு ஒரு தேவன் இருக்கிறார். யோசேப்போடு கூட தேவன் இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் மட்டும்தான் அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை அவனுடைய எல்லா வெறுப்பான வாழ்விலையும் ஜீவனாய் இருந்து கர்த்தரை ருசிச்சு வாழ்ந்தான். அல்லேலூயா. நம்ம மனுஷனா என்னெல்லாம் செய்வோன்னு சொல்லவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய அழைப்பு இருந்த மனுஷன் சொல்றான், அவன் தன்னுடைய குடும்பத்தின் பஞ்ச காலத்திற்கு ஆகாரம் கொடுக்கிற ஒரு பெரிய வேலையை அவன் செய்கின்றான். அல்லேலூயா. இஸ்ரவேல் என்று சொல்லுகிற குடும்பம் முழுவதும் இன்றைக்கும் காக்கப்பட்டிருக்க பஞ்ச காலத்தில் இந்த யோசேப்பு தான் காரணம். அல்லேலூயா. இல்லைனா பஞ்சத்திலே மாண்டு போகிற தேசங்களிலே, மாண்டு போன கூட்டத்திலே இந்த ஜனங்களும் எண்ணப்பட்டிருப்பார்கள், சேர்க்கப்பட்டிருப்பார். ஆனால் தேவனோ அவருடைய சித்தத்தில் பஞ்சம் இவர்களுக்கு அழிவில்லை என்று சொல்லி எழுதி வச்சிருந்தார். அல்லேலூயா. திட்டமிட்டு வைத்திருந்தார். அதனாலே பஞ்சம் இவர்களுக்கு கேட்டை கொண்டு வர முடியவில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 18வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். அங்கே ஒருவன் சொல்லுகின்றான், ஆதியாகமம் 18:31, ஆபிரகாம் என்று நினைக்கிறேன். அவர் சொல்லுகின்றார், அப்பொழுது ஆபிரகாம், இதோ ஆண்டவரோடு நான் பேச துணிகிறேன் ஆண்டவரே. 20 நீதிமான்கள் காணப்பட்டா. 20 நீதிமான்களை நான் பார்த்துட்டேன்னா அந்த தேசத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. யாரு? ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஆபிரகாம்
லோத்து தன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டான், லோத்து வாழுகின்ற தேசம் அழிக்கப்படுகிறது என்று சொல்லி ஆபிராமுக்கு சொல்லப்படுகிறது தேவனால். தேவன் அந்த வார்த்தையை கேட்ட பொழுது லோத்துக்காக தன்னுடைய இரத்த சம்பந்தமான மனிதனானபடியினாலே அவன் தேவனை நோக்கி மன்றாடுகின்றான். அவனுடைய மன்றாட்டு ஒன்றே ஒன்றுதான், அவன் எப்படியாவது காக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு எண்ணம் மட்டும் மனசுல இருக்கு. ஆனால் சொல்லுகின்ற தேவனிடத்தில் நேரே கேட்க முடியாத நிலையில் ஆண்டவரிடத்தில் மன்றாடுகின்றான். தேவன் அந்த மன்றாட்டின் ஆழத்தை புரிந்து அவர் இந்த லோத்துக்காக இறங்கி அற்புதம் செய்தார். நீதிமானெல்லாம் இவன் சொன்ன எண்ணிக்கையெல்லாம் சொல்லி கேரண்டி கொடுத்தாரு. அப்படி இருந்தால் நான் காப்பேன் காப்பேன் காப்பேன்னெல்லாம் எல்லா கேரண்டியும் கொடுத்தாரு. 50 20 அப்படின்னு சொல்லி வந்து கடைசி மட்டும் ஆபிரகாம் கேட்ட எண்ணிக்கையின்படி இருந்தால் நான் அழிக்க மாட்டேன்னு கேரண்டி கொடுத்தார். ஆனால் நடைமுறை என்னவோ, தேவன் அந்த தேசத்தில் போய் பார்த்த பொழுது கேள்விப்பட்ட விஷயங்களுக்கு மாறுபாடாக இருந்தது. ஒருவன் கூட இல்லை. சொல்லப்போனால் லோத்தே இல்லைன்னு சொல்கிற கேட்டகரியில் தான் இருந்திருக்கு. அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் என்ன செய்தார்னா, தேசத்தை பாதுகாக்க முடியாதென்று சொல்லுகிறத கண்டு இவனுக்காக, ஆபிரகாமுக்காக, கேட்டவனுக்காக தூக்கி தூர எறிஞ்சார். தப்பி ஓடி போயிரு, பின்னிட்டு பார்க்காம ஓடி போன்னு அந்த அழிவு நிறைந்த அந்த பட்டணத்திலேருந்து தூக்கி வீசினார். மனைவியோ விட்டுட்டு போக விரும்பல, திரும்பி பார்த்தாள். திரும்பி பார்த்த இடத்திலேயே உப்பு தூணாய் இன்றைக்கும் சரித்திரத்திற்கு அடையாளமாய் நின்று கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. சவக்கடல் ஆனது, சவக்கடல் கேட்குறோம் இல்லை, ரெட் சி. அந்த கடலில் நார்மலான கடலை போல் குதிச்சு அதில் நீச்சல் பண்ண நீச்சல் தெரியவே இல்லை. ஏன்னா அந்த தண்ணிக்குள்ளே உள்ள மனிதன் மூழ்க மாட்டான், குதிக்கிறவங்க மேலே மிதப்பாங்க. அந்த காலத்தில் தேவன் கந்தகத்தையும் எரிகின்ற கந்தகத்தையும் அக்கினியும் போட்டார்னு பார்க்குறோம் இல்லையா? அப்படி விழப்பட்டின இடத்துல அந்த கடலே மாறி போனது. அதனால தான் டெட் சி. இல்லை, உயிரே இல்லை. எதை போட்டாலும் அது வெளியே தான் தள்ளுமே ஒழிய இழுத்து கொள்ளக்கூடிய தன்மை அதுக்கு இல்லை. இன்றும் அது சரித்திரமாய் நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகின்றேன்? ஒரு மனிதன் தேவனுடைய அழைப்பை பெறுவான் என்று சொன்னால் அவனை சார்ந்த ஏதோ ஒன்றை பாதுகாக்கின்ற வேலையை அவன் அல்ல, தேவ திட்டத்தில் இருக்கிறது. இங்கே ஒரு ஆபிரகாம் தேவ திட்டத்தில் நின்றப்போ அவனுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லுகின்ற இடத்துல இருந்த லோத்துவை இவனுக்குள்ளே கொண்டு வந்து தூக்கி வெளியே எறிஞ்சார். அல்லேலூயா. ஜீவன் தப்ப ஒரு பெரிய வழியை, ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் 6:10. அங்கே மொர்தேகாய் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் எஸ்தரை பார்த்து சொல்லுகிறான். வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா ஆமானை பார்த்து, வாசல்ல நிற்கிற மொர்தேகாய்க்கு நீ சொன்ன எல்லா மரியாதையும் இந்த மொர்தேகாய்க்கு செய்து அவனுக்கு நிறைவேற்றி விட்டு எனக்கு தகவல் சொல்லிட்டு போன்னு இவன் சொன்ன எல்லா காரியத்தையும் சொல்லி உத்தரவு போட்டு விட்டார். யாரு?
ஆமான். ஆமான் நினைச்சது ராஜா யாரையோ உயர்த்த போகிறார், இந்த ராஜ்யத்தில் என்ன தவிர வேற எவனை ராஜா உயர்த்த போகிறார் என்று சொல்லுகிற மிதப்பிலே மனுஷன் அவனை உயர்த்துவதற்காக சில காரியங்களை எல்லாம் திட்டமிட்டான். ஆனால் தேவ திட்டம் அவனை உயர்த்துவதில்லை. அது ஆமானை தாண்டிய சித்தம், ராஜாவை தாண்டிய சித்தம், மொர்தேகாயை தாண்டின சித்தம், எஸ்தர் ராஜாத்தியை தாண்டின சித்தம். மொர்தேகாயை உயர்த்த வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும் என்று தேவன் கண்டிருந்தார். எதுக்காக கண்டார் தெரியுமா? மொர்தேகா உயர்த்த சாதாரணமானவன் அல்ல. எல்லாவனும் தன்னுடைய காரியத்தை பார்த்துட்டு இருக்கும்போ அவன் செய்த ஒரு விஷயம் இருக்கு. எஸ்தர் 4:13 வாசிக்கும்போ, எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும்போ அங்கே மொர்தேகாய் செய்த ஒரு விஷயம் இருக்கு, வாசிக்கலாம். எஸ்தர் ராஜாத்தியா இருக்கும்போ சொல்றாரு, நீ ராஜாவுக்கு அரண்மனையில் ராஜகுமாரத்தியா இருக்கிறதுனால மற்ற உன்னுடைய ஜனத்தாரெல்லாம் தப்ப விடாது இருக்கும்போ, நீ ராஜாத்தியா இருக்கிறதுனால ராணியா இருக்கிறதுனால தப்பிடலான்னு சொல்லி உன் மனசுல கூட நினைவு கொள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார். யூதனுக்கு ரட்சிப்பு எங்கோடியும் வரும், நீயும் குடும்பமும் தப்பவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஒரு ராணிக்கு முன்னாடி சொல்லக்கூடிய திராணி இவனுக்கு எங்கிருந்து வந்தது? தேவன் மற்ற யாருக்கும் இல்லாத ஒரு தேவ திட்டத்தை அவனுக்குள்ள வச்சிருந்தார். அல்லேலூயா. அதற்காக அவன் போராடினான். இவளை வளர்த்து ஆளாக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்காக தேவபலத்தோடு போராடினான். யாரும் அறிந்திருக்கவில்லை அந்த தேவ திட்டம் என்ன என்பது. சட்டம், இவர்கள் இந்த கூட்டத்தை அழிக்கும்படிக்கு ஒரு கூட்டம் சட்டம் ஏற்றும்படிக்கு மறைவிடத்திலிருந்து மறைவான துர் ஆலோசனை பண்ணி செய்தார்கள். ஆனா தேவ திட்டம் அவன் போட்ட திட்டம் அல்ல, அவன் போட்ட திட்டம் மறைவிடத்தில் இருந்தது. தேவன் மொர்தேகாய்க்காய் அவருடைய மனதிலே மறைவிடத்தில் இருந்தது, அவனை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் மறைவிடத்தில் இருந்த அந்த திட்டத்தை நிறைவேற்ற ஆமானையும் பயன்படுத்தினார், ராஜாவையும் பயன்படுத்தினார், எஸ்தர் ராணியையும் பயன்படுத்தினார், வஸ்தியையும் பயன்படுத்தினார். எல்லாரையும் வச்சு தேவ திட்டத்தை தேவன் நிறைவேற்றினார். அல்லேலூயா. மொர்தேகாய்க்கே தெரியாது. மொர்தேகாய் அதே ஆமானால், எந்த ஆமானால் தூக்கு மரத்தில் நாளைக்கு தூக்கி போட போறேன்னு அவன் வீட்டுக்குள்ள தூக்கு மரத்தை உண்டாக்கினானோ அதே மரத்தில் ஆமான் தூக்கிடத்தக்கதாக தேவன் காரியங்களை மாற்றியமைத்தாரானால் அது மொர்தேகாயுடைய திட்டம் அல்ல, மொர்தேகாய் நம்பியிருந்த ராணியின் திட்டம் அல்ல, ராணி சார்ந்திருந்த ராஜாவின் வல்லமையினால் அல்ல. எல்லாவற்றுக்கும் மேல கண்ணுக்கு புலப்படாமல் தாயின் கருவில் உண்டாகும் பொழுதே கண்ட மொர்தேகாயை குறித்து கண்டே அறிந்திருந்த திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு இரவும் பகலும் வேதவசனம் சொல்லுகிறபடி இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த வாக்கு தத்தத்தின்படியே மொர்தேகாய்க்கு ஒரு ஜீவனையும் மொர்தேகாயுடைய தேசத்திலே ஒரு உயர்வையும் வரும்படிக்கு அவர் திட்டமிட்டதுனால பிசாசு திட்டமிட்ட ஆமான் திட்டமிட்ட எந்த அழிவும் மொர்தேகாயை மேற்கொள்ள முடியவே இல்லை. அல்லேலூயா. இது எங்கிருந்து வந்தது? இது தேவ திட்டம். மொர்தேகாய் பிறப்பதற்கு முன்பே ஆண்டவர் எழுதி வச்சிருந்ததை ஒரு மனுஷனும் மாற்ற முடியவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகின்றேன்? நான் சொன்ன ஒவ்வொருவரும்
ஒரு பெரிய தேவனுடைய திட்டத்தை அடுத்த சந்ததிக்கு கடத்தின ஒரு பெரிய பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவன் அதை செய்யணுமே அல்லாமல் நம்ம இன்னைக்கு போராடிட்டு இருக்கிற பிரச்சனையோடு கூட போராடும்படிக்கு அல்ல தேவன் அழைத்திருது. அல்லேலூயா. அது வரும் போகும், அது வரும் போகும். ஆனால் தாயின் கருவிலே உண்டாகும் பொழுது தேவன் எதை நம்மில் திட்டமிட்டாரோ அது நிறைவேறும்படிக்கு அவர் மகிமை நிறைந்த வல்லமையோடு நம்மிடத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்களும் நானும் அவரால் அழைக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு தேவனுக்காய் பலன் கொடுக்கும்படிக்கு அந்த மரத்தின் வேருக்கும் கனி கொடுக்கக்கூடிய கனிக்கு இடையிலே ஒரு பெரிய ஸ்தோத்திரம் உதவியாக, ஒரு பெரிய சேமிப்பு கிடங்காக, ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு தண்டாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். மொர்தெகாயை அப்படிதான் ஆண்டவர் வச்சிருந்தார். முழு யூதருக்கும் ரட்சிப்பு மொர்தெகாயினால் வந்தது. அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர் அப்படிதான் வச்சிருந்தாரு. முழு குடும்பமும் அழிக்கப்பட வேண்டிய இடத்துல லோத்தின் குடும்பம் முழுதையும் ஆண்டவர் காத்து கொண்டு வந்தார். யோசேப்பு ஆண்டவர் அப்படிதான் வச்சிருந்தாரு. பஞ்ச காலத்தில் எங்கேயோ ஆகாரம் இல்லாம செத்து அழிய வேண்டிய இடத்துல யோசேப்பை கொண்டு ஒரு பெரிய பஞ்ச காலத்தில் ராஜாக்கள் குடும்பமா வாழ்ந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு ஆபிரகாமாலே லோத்தை தெளிவாய் காத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நோவாவாலே அடுத்த சந்ததியையே உயிரோடு காத்தார் என்று சொன்னால் உங்கள் மேலும் என் மேலும் தேவன் வச்சிருக்கிற திட்டம் நீங்கள் இன்னைக்கு பிரயாசப்படுற போராடிக்கிட்டு இருக்கிற இந்த பிரச்சனையில் ஜெயிப்பதல்ல. இதெல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வெற்றியை தேவன் நம்மில் வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும், ஆம் ஆண்டவரே என்ன குறித்து வச்சிருக்கிற அந்த உன்னதமான திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு நான் போராட வேண்டியவனாய் இருக்கிறேன், அதை நிறைவேற்ற எனக்கு கிருபை தாரோ. யாரோ சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தில் அல்ல உங்களுடைய திட்டம், யாரோ சொல்ற கேரண்டியில் அல்ல உங்களுடைய விசுவாச வாழ்வு, கர்த்தரிடத்தில் இருக்கிறது. தீர்க்க தரிசனமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். கர்த்தாவே உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும்னு சொல்லி கைகளை விரித்து ஆண்டவரிடத்தில் நிற்கிற ஒரே ஒரு சுபாவம் மட்டும் உங்களுக்கு எனக்கு இருக்குமானா அவர் நம்மை பிடிப்பார். அவர் அவருடைய மகத்துவமான திட்டத்தில் நம்மை நிறைவேற்றுவார். நம்ம நினைச்சு பார்க்காத கிரியைகளை நம்மில் அவர் செய்வார். அதை செய்ய இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைகளின்படியே ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியே உம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவரே உம்முடைய உயிரை, உம்முடைய வல்லமையை, உம்முடைய பலத்த கிரியைகளை கொண்டு சேர்க்கின்ற அந்த ஜீவனுள்ள ஜனங்களால் நாங்கள் நிற்க அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் கிரியைகளினாலும் அடையாளமாய் நிற்கத்தக்கதாக கர்த்தரங்களை அடையாளமாக்குங்க. சகல துதி கனம் மகிமை நீர் ஒருவரே எடுத்துக்கொண்டு ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். சகல துதி கன மகிமை யாவும் நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவன நல்ல பிதாவே.